எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க கம்ப்யூட்டர்ல வர சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்களே எப்படி சரி செய்யறதுங்கிறத பத்தி தான். இதுக்காக நீங்க டெக்னீஷியனா இருக்கணும்னு அவசியமே இல்ல. நம்ம எல்லாருக்குமே இது சாத்தியம்தான். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் திடீர்னு மெதுவாகிறது இல்லைன்னா அப்படியே நின்னுடுறது. அந்த நேரத்துல வர்ற விரக்தியும் பதற்றமும் இருக்கே, அதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். வாங்க, உங்க கம்ப்யூட்டரோட கண்ட்ரோலை மறுபடியும் எப்படி உங்க கைக்கு கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு கம்ப்யூட்டர் பிரச்சனை வந்தாலும் முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அமைதியா இருக்கிறது தான். பயப்படுறதால ஒன்னும் ஆக போறதில்ல. அதுக்கு பதிலா நம்ம சில சிம்பிளான முதல் படிகளை பின்பற்றுவோம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா கம்ப்யூட்டரை ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்றது நிறைய பிரச்சனைகளை அப்படியே மாயமா மறைய வச்சிடும். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்படி பண்றப்போ உங்க கம்ப்யூட்டரோட தற்காலிக மெமரி, அதாவது ரேம் சுத்தமாகிடும். பின்னணியில சிக்கலை உண்டாக்குற சின்ன சின்ன சாஃப்ட்வேர் கோளாறுகளும் சரியாகி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைக்கும். அதனால வேற எதையும் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இதை செஞ்சிடுங்க. சரி, ரீஸ்டார்ட் பண்ணியும் வேலை செய்யலையா? அப்போ அடுத்ததா நம்ம சாஃப்ட்வேர் பக்கம் போகலாம். சொல்லப்போனா நம்ம கம்ப்யூட்டர்ல வர்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இந்த சாஃப்ட்வேர் கோளாறுகள் தான் காரணமா இருக்கும். அதையெல்லாம் எப்படி சுலபமா கண்டுபிடிச்சு சரி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க சாஃப்ட்வேரை ஆரோக்கியமா வச்சுக்கிறது ஒரு தடுப்பு மருந்து மாதிரி. அப்டேட்ஸ் வெறும் புது ஃபீச்சர்ஸை மட்டும் கொண்டு வரதில்ல, அது பாதுகாப்புல இருக்கிற ஓட்டங்களையும் சரி செஞ்சு சின்ன சின்ன பிழைகளையும் நீக்கிடும். ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் பிரச்சனை பண்ணுச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்றது கிட்டுப்போன ஃபைல்ஸை சரி செஞ்சிடும். டிஃப்ராக்மெண்டேஷன்னா அதை ஒரு களைஞ்சு கிடக்கிற லைப்ரரியை அடுக்கி வைக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஃபைல்ஸ் எல்லாம் நீட்டா அடுக்கியிருந்தா கம்ப்யூட்டரால அதை ரொம்ப வேகமா கண்டுபிடிக்க முடியும். சாஃப்ட்வேர் எல்லாம் ஓகேன்னு தோணுச்சுன்னா நம்ம அடுத்ததா ஹார்ட்வேர் பக்கம் போலாம். ஹார்ட்வேர்னா உங்க கம்ப்யூட்டரோட வெளிப்பாகங்கள் தான். பயப்படாதீங்க, இதுக்கு நீங்க பெரிய இன்ஜினியரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா செக் பண்ணலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப காமனா வர ஒரு பிரச்சனை மவுஸ் வேலை செய்யாதது. முதல்ல கேபிள் லூசா இருக்கான்னு பாருங்க. இல்லையா? சரி, அத வேற ஒரு யூஎஸ்பி போர்ட்ல மாட்டி பாருங்க. ஏன்னா சில சமயம் போர்ட் கூட கராபா இருக்கலாம். வயர்லெஸ் மவுஸா? அப்போ பேட்டரியே செக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தது கீபோர்டு. டைப் பண்ண முடியாம போறப்ப வர்ற கடுப்பு இருக்கே, அப்பா. மவுஸுக்கு சொன்ன மாதிரியே தான் கேபிள், யூஎஸ்பி போர்ட் இதெல்லாம் முதல்ல செக் பண்ணுங்க. சில சமயம் தூசி படிஞ்சிருந்தா கூட பிரச்சனை வரும். அதனால அதை கழட்டி ஒரு காஞ்ச துணியால தொடச்சிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணி பாருங்க, நல்லா வேலை செய்யும். ஆஹா, பிரிண்டர். டெக்னாலஜி உலகத்திலேயே ரொம்ப கொடுப்பேத்துற ஒரு விஷயம்னா அது இதுதான். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கும் சிம்பிளான தீர்வுகள் இருக்கு. உங்க கம்ப்யூட்டருக்கும் பிரிண்டருக்கும் கனெக்ஷன் சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. முதல்ல கண்ட்ரோல் பேனல்ல டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்க்கு போங்க. அங்க உங்க பிரிண்டர் மேல ரைட் கிளிக் பண்ணி பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸை செலக்ட் பண்ணுங்க. அதுல பிரிண்ட் டெஸ்ட் பேஜ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணா போதும். அவ்வளவுதான். அந்த டெஸ்ட் பேஜ் அழகா பிரிண்ட் ஆகி வெளியே வந்துடுச்சா, அப்போ ஒரு நல்ல செய்தி, உங்க பிரிண்டர்ல எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை நீங்க பிரிண்ட் பண்ண நினைக்கிற ஃபைல்லையோ இல்ல அந்த சாஃப்ட்வேர்லயோ தான் இருக்கணும். பாத்தீங்களா? இந்த சிம்பிள் டெஸ்ட் மூலமா பிரச்சனை எங்க இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனைகளை பத்தி பார்க்கலாம். இப்போல்லாம் இன்டர்நெட் இல்லாம நம்மளால ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்க முடியுது இல்ல. ஆனா திடீர்னு கனெக்ஷன் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? மறுபடியும் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நெட்வொர்க் கேபிள் சரியா மாட்டிருக்கா? கேபிள் மாட்டுற இடத்துல பச்சை இல்லனா ஆரஞ்சு லைட் எரியுதான்னு பாருங்க. அதுதான் கனெக்ஷன் இருக்கிறதுக்கான அறிகுறி. வைஃபை யூஸ் பண்றீங்களா? பாஸ்வேர்டை சரியா போட்டீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா போலாம். பிங் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான கமாண்ட். உங்க கம்ப்யூட்டரால ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டோட பேச முடியுதா இல்லையான்னு செக் பண்ண இது உதவும். இத இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க கண்ணை கட்டி விளையாடும்போது மார்க்கோன்னு கத்துறீங்க, பதிலுக்கு போலோன்னு சத்தம் கேட்டா அங்க யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பிங் கமாண்டும். நீங்க ஒரு வெப்சைட்டை பிங் பண்ணும்போது அதுகிட்ட இருந்து பதில் வந்துச்சுன்னா உங்களுக்கும் அதுக்கும் நடுவுல கனெக்ஷன் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். பிங் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் சொல்லும். ஆனா இந்த ட்ரேஸ் ரூட் அந்த கனெக்ஷன் எந்த வழியா போகுதுங்கிற மொத்த மேப்பையே நமக்கு காட்டும். நம்ம டேட்டா ஒரு வெப்சைட்டுக்கு போறதுக்குள்ளே நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வழியா தாண்டி போகும். அதை தான் ஹாப்ஸ்னு சொல்றோம். ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ண முடியலையா? அப்போ ட்ரேஸ் ரூட் யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம டேட்டா போற வழியில எங்கேயாவது டிராஃபிக் ஜாம் ஆகி நிக்குதா இல்ல கனெக்ஷன் கட் ஆகுதான்னு இது தெளிவா காட்டிடும். இந்த இமேஜ்ல பாக்குற மாதிரி ஒவ்வொரு லைனும் ஒரு ஹாப். எங்கேயாவது ரொம்ப நேரம் ஆச்சுன்னா பிரச்சனை அங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ பிரச்சனைகள் ரொம்ப சீரியஸானா என்ன பண்றது? அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சிஸ்டம் ரீஸ்டோருங்கிறது விண்டோஸ்ல இருக்கிற ஒரு டைம் மெஷின் மாதிரி. ஒரு புது சாஃப்ட்வேர் போட்டதுக்கு அப்புறமோ இல்ல அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமோ உங்க கம்ப்யூட்டர் சரியா வேலை செய்யலையா, இந்த டைம் மெஷினை யூஸ் பண்ணி பிரச்சனை வரதுக்கு முன்னாடி உங்க கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு திரும்ப கொண்டு போயிடலாம். இதுதான் கடைசி அஸ்திரம், ஃபார்மேட்டிங். உங்க கம்ப்யூட்டரை ஃபார்மேட் பண்றதுனா அதை நீங்க புதுசா வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு கொண்டு வர்றது. ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை,
இது உங்க ஃபைல்ஸ், போட்டோஸ், சாஃப்ட்வேர்னு எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதனால இத பண்றதுக்கு முன்னாடி உங்க முக்கியமான டேட்டாவை பேக்கப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஸ்டம் ரீஸ்டோர் மாதிரி டூல்ஸ் நம்மள காப்பாத்தினாலும் உண்மையான புத்திசாலித்தனம் பிரச்சனை வராம தடுக்கிறதுல தான் இருக்கு. ரெகுலரா சாஃப்ட்வேரை அப்டேட் பண்றது, ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் வச்சுக்கிறது, பாதுகாப்பா இன்டர்நெட் யூஸ் பண்றது, இதுதான் பெஸ்டான சரி செய்யும் கருவிகள். வருமுன் காப்பதே சிறந்தது இல்லையா? இந்த விளக்கத்துக்கு பிறகு உங்க கம்ப்யூட்டர் பத்தின பயம் போய் அதை ஹேண்டில் பண்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த தடவை ஏதாவது பிரச்சனை வந்தா பயப்படாதீங்க. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா முடியும்.